கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 31 பேர் உயிரிழந்ததை அடுத்து தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இந்த ஆலோசனையை நடத்துகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இந்த ஆலோசனைக்கு பிறகு என்ன அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு? விவரங்களை சொல்லுங்கள். தமிழகத்தில் இதுவரை எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளிலும் ஏற்படாத ஒரு பெருந்துயரம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 31 உயிர்கள் துடிதுடிக்க உயிரிழந்திருக்கின்றது. கரூரிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே பங்கேற்றிருந்தவர்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இது போன்ற சம்பவம் இனி ஒருபோதும் தமிழ்நாட்டிலே அரசியல் நிகழ்ச்சிகளிலோ வேறு எந்த நிகழ்ச்சிகளிலோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு அரசு தரப்பிலும் தயாராக இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையிலே தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவத்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொண்டு உடனடியாக மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையான கரூர் நகரத்தின் அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக தொடர்ந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் தங்கள் பங்காக அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை தற்போது விரைவாக முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நாளைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூர் செல்ல இருந்தார். இந்த நிலையில் தற்பொழுதே அவர் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு ஒரு அவசர பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். தலைமைச் செயலகத்திற்கு தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் உடனடியாக இந்த நடைபெற்ற சம்பவத்திற்கான என்ன காரணம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டனவா என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் முதலமைச்சர் கேட்டறியிருக்கின்றார். அதன் பிறகு முதலமைச்சர் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இது போன்ற பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிஐஜி உள்ளிட்டவர்கள் மேற்பார்வையிட வேண்டும். இந்த சூழ்நிலையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்ற பகுதிக்கு உட்பட்ட அந்த மத்திய மண்டலத்தினுடைய டிஐஜி உள்ளிட்டவர்களிடம் அது குறித்து விளக்கம் கேட்கப்படும் என்று தகவல் தெரிய வந்திருக்கின்றது. எனவே தற்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் கடலில் குதிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரசு மருத்துவமனைகளில் உயிரிழந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். உடற்கூறு ஆய்வு நடைபெறக்கூடிய அந்த பிரேத பரிசோதனை பகுதியிலே 31 உயிர்கள் கிடக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வெவ்வேறு இடங்களிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் பலர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அங்கேயும் குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இறந்தவர்களிலே 6 குழந்தைகளை பார்க்க முடிந்திருக்கின்றது, 16 பெண்களை பார்க்க முடிந்திருக்கின்றது. ஏராளமான இளைஞர்களும் அந்த உயிரிழந்தவர்கள் பட்டியலிலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய உடலும் ஓரமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. வெளியில் நிற்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு மனநிலையிலே அவர்கள் அங்கே காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியையும் பார்க்க முடிகின்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனையிலே முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார். தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த பெரிய அசம்பாவிதத்திற்கு, தீவிர சம்பவத்திற்கு முழு காரணம் யார் என்பதை எல்லாம் அவர்கள் இந்த விசாரணையின் மூலமாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.